எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது தென்னிந்தியாவோட ஆல் டைம் ஃபேவரட் ஸ்பைசி ஹோம் ஸ்டைல் மட்டன் சுக்கா. முதல்ல 300 கிராம் மட்டன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கர்ல இந்த மட்டனை சேர்த்துட்டு நான் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு ஒன்னா சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை கலந்துக்கோங்க. குக்கரை மூடி 5 விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு பெரிய இரும்பு கடாய் அல்லது கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. சுக்காக்கு நல்லெண்ணெய் தான் பெஸ்ட். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா சோம்பு, வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எவ்வளவுக்கு எவ்வளவு வதங்குதோ அவ்வளவு ருசி. வெங்காயம் பொன்னிறமா ஆனதும் நறுக்கி வச்ச தக்காளியை போட்டுக்கோங்க. வாசனைக்காக 2 பிரியாணி இலைய போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்குங்க. இப்போ வேக வச்ச மட்டனை அந்த தண்ணியோடவே இதுல கொட்டிடுங்க. இப்போ தீய அதிகமா வச்சு தண்ணி சுண்டி வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ மசாலா மட்டனோட சேர்ந்து நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் மெதுவா கிளறிட்டே இருங்க. நம்ம கம மட்டன் சுக்கா ரெடி. பாருங்க, பார்க்கறதுக்கே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. அந்த மசாலா எல்லாம் மட்டனோட நல்லா கோட் ஆகி கறியும் பூ மாதிரி வெந்திருக்கு. நீங்களும் இதே மெத்தட்ல உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பர் ரெசிபியோட உங்களை வந்து பார்க்கறேன். அது வரைக்கும் பாய்.